श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदया पात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம் முதல் ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் 6வது ஸ்லோகம் அர்த்தானுசந்தானம். கீழ் ஸ்லோகத்தில் பக்தானாம் துவம் பிரகாசசே என்று சர்வேஸ்வரன் பெருமாள் பக்தர்களின் ரட்சணார்த்தமாக அவதரிக்கிறான் என்று சொல்லிற்று. அப்படி அவதரித்து ரட்சிக்கும் பிரகாரம், அந்த ரட்சிக்கும் முறை, அதுக்குண்டான சக்தி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. நைவ கிஞ்சித் பரோக்ஷம் தே பிரத்யக்ஷோசி ந கஸ்யசித் நைவ கிஞ்சித் அசித்தம் தே நச்ச சித்தோசி கஸ்யசித். அழகான ஸ்லோகம். நைவ கிஞ்சித் பரோக்ஷம் தே பிரத்யக்ஷ அசி ந கஷ்சித் நைவ கிஞ்சித் அசித்தம் தே நச்ச சித்தஹ அசி கஷ்சித். தே உனக்கு பரோக்ஷம், பிரத்யக்ஷம் இல்லாதது, அதாவது அப்பிரத்யக்ஷமானது. பிரத்யக்ஷம்னா நேரே பார்க்கக்கூடிய விஷயம். பிரத்யக்ஷம் இல்லாதது உனக்கு. ந கிஞ்சித் ஒன்றுமே இல்லை. உனக்கு பிரத்யக்ஷம் இல்லாதது ஒன்றுமே இல்லை. அப்படின்னா எல்லாமே அவனுக்கு பிரத்யக்ஷமாக தெரியும், நேர பார்க்குற மாதிரி தெரியும் எல்லாம். கஸ்யசித் ஒருவருக்கும் பிரத்யக்ஷா கண்ணால் காணக்கூடியவனாக நாசி நீ ஆகிறாயில்லை. ஒருத்தருக்கும் நீ பிரத்யக்ஷமாக ஆகிறாயில்லை, கண்ணால் காணக்கூடியவனாக ஆகிறாயில்லை, ஆகவில்லை. ஸோ உனக்கு அப்பிரத்யக்ஷமானது ஒன்றுமில்லை, ஒருவருக்கும் கண்ணால் காணக்கூடியவனாக நீ ஆவதில்லை. முதல்ல. அப்புறம் தே உனக்கு ரெண்டாவது லைன். அசித்தம் சாத்தியமில்லாதது, முடியாதது. ந கிஞ்சித் ஒன்றுமே இல்லை. துவம் நீ, கஸ்யசித் ஒருவருக்கும், சித்தகா தன் முயற்சியிலே அடையக்கூடியவனாக, நாசி ஆகிறாயில்லை. அதாவது உனக்கு சாதிக்கக்கூடாதது, சாதிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. நீ ஒருத்தருக்கும் தன் முயற்சியினாலே அடையக்கூடியவனாக, பிராபிக்கக்கூடியவனாக ஆவதில்லை. தான் ஸ்லோகம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ஜகத் காரணத்துவம், சுவாமித்துவ சௌலபியங்கள், வாத்சல்யங்கள் அதெல்லாம் போன ஸ்லோகத்தில் சொல்லி தன்னையும் தன் உடைமையையும் தன்னுடைய ஆபரணங்கள், ஆயுதங்கள் எல்லாவற்றையும் பக்தர்களுக்காக ஆஸ்ரிதார்த்தமாக வாத்சல்ய சௌசீல்யங்கள் இருந்தாலும் அந்த வாத்சல்ய சௌசீல்யத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஞான சக்தியாதிகள் இருக்கணும். அந்த ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அது இருந்தால் தான் அவன் சரண்யனாக முடியும். இல்லைன்னா சரண்யனாக முடியாது. அதுக்காக ஞான சக்தியாதிகளை சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். அதாவது நாம் கொடுத்தருள வேண்டும். அவனுக்கு எது அனுகூலமோ அதை கொடுத்தருள வேண்டும். அவனுக்கு எது பிரதிகூலமோ பக்தனுக்கு அதை போக்கி அருள வேண்டும் என்று உள்ளபடி அவன் அறிய வேண்டும். அறிந்து அதை போக்குவதற்கும் கொடுப்பதற்கும் சக்தி இருக்கணும். ஸோ நினைத்தபடி அவனுக்கு ரட்சிக்க சக்தி இருக்க வேண்டும். ஆகையால் ஆஸ்ரித ரட்சணத்திற்கு அவசியமான ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி சர்வேஸ்வரனிடம் விஞ்சி இருப்பதை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. நைவ கிஞ்சித் பரோக்ஷம் தே பிரத்யக்ஷோசி ந கஸ்யசித் நைவ கிஞ்சித் அசித்தம் தே நச்ச சித்தோசி கஸ்யசித். நைவ கிஞ்சித் பரோக்ஷம் தே, தேவரீர் நேராக காணாத ஒரு விஷயமே இல்லை. இந்த சம்சாரத்தில்
தாபத்ரயங்களான அக்னிகளாலே, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்ற அக்னிகளாலே சூழப்பட்டு வெளியே போக முடியாமல் வருந்தி வழி திகைத்து பரிதபித்து நிற்கும் ஜீவாத்மாக்களை சர்வத்தையும் சாட்சாத்கரிக்கும் தேவர். எல்லாம் தேவருக்கு தெரிகிறது. அந்த தேவரிற்கு அடியேன் விஞ்ஞாபித்து அறிய வேண்டுமோ? தேவரிற்கு தெரியும். நைவ கிஞ்சித் பரேக்ஷம் தே, உனக்கு அப்பிரத்யட்சமாக இருப்பது ஒன்றுமே இல்லை. ஆவி திகைக்கும் ஐவர் குமைக்கும் சிற்றின்பங்களின் சுவை அறிந்து, இந்த ஐம்புலன்களின் விஷய சுகங்களின் சுவை அறிந்து, இவை அற்ப சாரங்கள், அற்பம் என்று அகன்றொழிந்த அடியேன் நின் நன் பொன் ஜோதித்தாள் அடைய ஆசைப்பட்டு, அதற்கு கிட்டே வர ஆசைப்பட்டு, முகில் வண்ணனான உன்னுடைய அருள் மாறி அருள் மழை பொழிவதை நினைத்து நினைத்து சாதக பட்சி போல, அப்படியே மழையே பார்த்து கொண்டிருக்கும் பட்சி போல அண்ணாந்திருக்கும் விஷயம் தேவரீர் அறியாதது உண்டோ என்கிறான். அதனால் அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்ட பிராப்தியும் நன்றாக தேவரீருக்கு அறிந்திருக்கை, எனக்கு என்ன இஷ்டம் எது அனிஷ்டம் அவைகளை குறைவர தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தாயிற்று. இது பிரத்யக்ஷோசின கஸ்யசித். இப்படி ஸ்வதசர்வஜனான தேவரீரை ஒருவரும் அறியவில்லை. புதைத்து வைத்த நிதி நம்ம படுத்துட்டு இருக்கிறது கீழே கிரவுண்டில் பல்லாயிரக்கணக்கான பொற்காசுகள் கீழே இருக்குது, புதையல் இருக்குது, பரம்பரையாக வந்த சொத்து. அது மேலே நம்ம படுத்துட்டு பிரதி தினமும் படுத்து உறங்கி அதை அறியாமல் பிச்சை எடுத்துட்டு திரிகிறோம். பிச்சை புகுந்து திரியும் பாக்கியஹீனரை போல புதைத்து வைத்த நிதியின் மேல் பிரதி தினமும் படுத்து உறங்கினாலும் அந்த நிதியை அறியாமல் பிச்சை புகுந்து திரியும் அபாக்கியசாலிகளைப் போல என்னை வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தான உண்மை அந்தர்யாமியாய் இருக்குவதை உன்னை அறியாதே, எல்லாம் தேவரீர் அறிகிறீர் என்பதை அறியாமே, பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்புமாய் பாவியேன் பலகாலம் பழுதே போய் ஒழிந்தேன். பலகாலம் மாறி மாறி பல பிறப்பு பிறந்து ஜகத்துக்கு ஆச்சரியமான விஸ்வரூபத்தை பார்த்திருக்க செய்தேயும் அவன் மாயாவி என்று தன்னை அனாதரித்து போன துரியோதனாதிகள். விஸ்வரூபம் அர்ஜுனன் பார்த்தா, விஸ்வரூபம் துச்சாதனுக்கு காமிச்சா துரியோதனனுக்கு. அப்படியும் துரியோதனன் மாயாவி என்று சொன்னான். அதை நினைந்து நினைந்து நெஞ்சு நெகிழ்ந்த சரண்யன், இவர்கள் அவஜானந்தி மூடாக, அவர்கள் முட்டாள்கள், என்னை பற்றி தெரியாதவர்கள் சொன்னான். பரம்பாவம ஜானந்தா நைவ கிஞ்சித் அசித்தம் தே. ஸோ இந்த பரோட்சம் எல்லாம் அவனை பிரத்யட்சமாக பார்ப்பதை நாதமுனிகள் தெரிவிக்கிறார். யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா. யோவேத்தி எல்லாம் அறிவான், யுகபத் சர்வம் எல்லாவற்றையும் சகல யுகங்களிலும் நடப்பதை அறிவான், சகல லோகங்களிலும் நடப்பதை சர்வம் எல்லாவற்றையும் அறிவான். பிரத்யக்ஷேன நேர பார்ப்பது போல அறிவான். சதாஸ்வதகா எப்பவும் அறிவான். ஸ்வதகா தானே அறிவான், இன்னொருத்தர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட தேவரீர் நைவ கிஞ்சித் அசித்தந்தே. தேவரீர் திருவுள்ளம் உண்டான போது தேவரீருக்கு செய்ய முடியாதது ஒரு காரியம் உண்டோ? அங்குல்யக்ரேன தான் ஹன்யாமிச்சன் என்று தெரிவித்தேன். ஹரிகணேஸ்வரா அங்குல்யக்ரேன தான் ஹன்யாமிச்சன் ஹரிகணேஸ்வரா என்றபடி என்னுடைய விரல் போகிறோம் சுக்ரீவா, 10 விரல் போகிறோம் ராவணாதிகளை அழிப்பதற்கு, உங்களுடைய உபகாரம் வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா ராமன் சுக்ரீவன்கிட்ட. ஆஸ்ரித விரோதி ராட்சசாதிகளை நினைத்த போதே நாசம் செய்ய வல்லவன். தன் திருவடியை கீழ் தாண்ட ராட்சசனுக்கு விபீஷணனுக்கு அபிஷேகம் பண்ணி வைத்து ஆனந்தப்படுவதற்கு அந்த சக்தியில் ஏதாவது குறை உண்டோ? நச்ச சித்தோசி கஷ்யசித்து. தேவரீர் ஒருவனுக்கும் சித்தனாகவில்லை. யாரும் உன்னை அவர்களுடைய முயற்சியால் பார்க்க முடியாது. வரத சகலமேதத்
சம்ஸ்ரிதார்த்தம் சகர்த்தா என்றபடி தன்னுடைய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி குணங்களையும் தன்னையும் தன் விபூதிகளையும் லீலா விபூதி நித்திய விபூதிகளையும் ஆஸ்ரிதர்களுக்காக வைத்துக்கொண்டு மனுஷர்க்காய் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு கொல்லமாளா இன்ப வெள்ளம் தந்திட என்று அபேட்சனாய் நிற்கும் தேவரீரை ஆசிரயித்து அந்தமில் பேரின்பம் அடைந்தவர் ஒருவரும் இல்லை. அதாவது அவர்கள் உம்முடைய அருள் இல்லாமல் அவர்கள் வர முடியாது, அதுவும் அவனது இன்னருளே என்று அவன் சங்கல்பிக்கணும். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், அவனுக்கு அத்தனை சக்தி உண்டு. அந்த ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ் தான் பகவான் என்பதை குறிக்கிறது. பகவான் என்பதற்கு டெஃபினேஷனே அதுதான், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். எம்பெருமானார் கத்தியத்திரையில் தெரிவிக்கிறார், சுவாபாவிக அனவதிகாதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜதா யசங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவா. இப்படி திருக்கல்யாண குணங்களை, எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை ஒருங்கே ஒரே இடத்துல திரண்டு அனுபவிப்பது கத்தியம் தவிர வேறு எங்குமே கிடைக்காது. இந்த குணங்களில் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற 6 குணங்கள் பகவானுடைய பரத்வத்தை, சக்தியை, பெருமையை காட்டுகிறது. இங்கு ஞானம் அப்படின்னா சர்வ வஸ்துக்களையும் சாட்சாத்கரிப்பது, பிரத்யட்சமாக பார்ப்பது, சர்வ வஸ்துக்களையும். அதான் அந்த நாதமுனிது யோவேத் யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா. எம்பெருமானுடைய ஞானம் முதலான குணங்கள் யாவுமே சுவாபாவிகங்கள், இயற்கையாக ஏற்பட்டவை. அதாவது அவித்யினால் ஏற்பட்டவை இல்லை, மற்றொருடைய சங்கல்பத்தினால் ஏற்பட்டவை இல்லை. நித்திய சூரிகளுக்கு இந்த குணங்கள் இருந்தாலும் அது பகவானுடைய சங்கல்பத்தால் வந்தது. நித்திய சூரிகளுக்கு இவருக்கு அப்படி கிடையாது. இந்த குணங்களை காட்டிலும் உயர்ந்த குணங்கள் வேறெங்கும் கிடையாது. அனவதிகா அதிசய ஞானம் அப்படின்னா சர்வ சாட்சா்காரம், எல்லாவற்றையும் நேரில் கண்டறிதல். பலம் அப்படின்னா அனாயாசமாக யாவற்றையும் தாங்கி நிற்கும் நிற்றல், எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் ஆற்றல். அனாயாசமாக, எஃபர்ட்லெஸ்ஸாக சகல அண்ட பகிரண்ட பிரம்மாண்டங்களையும் தாங்கி நிற்கும் ஆற்றல். ஐஸ்வர்யம், தன் விருப்பப்படி தடையே இல்லாமல் பிரம்மா ருத்ரன் முதல அனைத்து ஜீவராசிகளையும் நியமித்தல் தன் விருப்பப்படி. வீரியம், உலகுக்கெல்லாம் மூல காரணமாயிருப்பதாலும் யாவற்றையும் தாங்குவதாலும் யாவரையும் நியமிப்பதாலும் இவருக்கு டயர்டே ஆகாது, மாறுபாடே ஆகாது. மூஞ்சியில் ஒரு களைப்பு விகாரம் ஒன்றும் இல்லாமல் இருத்தல், அதான் வீரியம். சக்தி, தன்னை தவிர்த்த மற்ற யாவற்றையும் நடத்தும், நிர்வகிக்கும், டைரக்ட் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும் ஆற்றல். அதாவது சர்வ வஸ்துக்களுக்கும் மூல காரணமாக இருத்தல் சக்தி. தேஜஸ், ஒரு காரியம் செய்யும்போது தனக்கு வசமில்லாத எந்த ஒரு வஸ்துவையும் துணையாக கொள்ளாமல் இருத்தல். ஒரு காரியம் செய்யும்போது தனக்கு அப்பாற்பட்ட எந்த வஸ்து, தனக்கு வசமில்லாத எந்த வஸ்துவையும் துணையாக கொள்ளாமல் இருத்தல். அப்படின்னா எல்லாமே அவருடைய வசம் இருப்பது, அவரே பண்ண முடியும். தேஜஸ். அப்படி ரொம்ப அழகாக சுவாமி இங்கே 6 குணங்களினால் அவருடைய சக்தியை தெரிவிக்கிறார். பஷ்யதாம் பாண்டு புத்திரானாம் துவயி ஜீவத்யபி பிரபோ என்று பதிவிரதையான பத்தினி, அந்த பத்தினியை ரட்சிக்கும் முறை அறியாமல் ரட்சண சக்தி சூன்யர்களாயிருந்தார்கள் பாண்டு பிள்ளைகள், பஞ்ச பாண்டவர்கள். அவர்கள் பார்த்துருக்கும் போதே திரௌபதி துகிலை வஸ்திராபரணம் பண்ணான், அந்த வஸ்திரத்தை இழுத்தார்கள். பாண்டு பிள்ளைகள் என்று பெயர் பூண்ட சிலர் பார்த்திருக்க செய்தேயே பாப்பிகளான பிறரால் படாத துன்பம் அடைந்து நொந்தாள் திரௌபதி. அவள் சொல்கிறா, பஷ்யதாம் பாண்டு புத்திரானாம் துவயி ஜீவன் யபி பிரபோ. அப்படி நொந்துன்றிருந்த என்னை யோவேத் யுகபத் சர்வம் என்றபடி பிரத்யட்சமாக பார்த்து கொண்டு எப்பவும் எல்லா காலத்திலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் சக்தி இருந்த உன்னை
அப்படி பார்த்து கொண்டிருந்தும் ரட்சிக்க சக்தனாயிருந்த உன்னை நீ அப்பவே என்னை ரட்சித்திருக்கணும்ல. அப்படி ரட்சிக்க காணாமையினாலே அப்படி நீ ரட்சிக்கலையே, அதனால் நீ ஜீவித்திருக்கிறாயோ என்று சந்தேகப்பட்டேன் என்று ஸ்திரீகளுக்கு சுலபனான, நமக்கு எல்லாருக்கும் சௌலபியனான ஸ்ரீ கிருஷ்ணனை கண்ட திரௌபதி துக்கம் தழும்பி புலம்பினாளாம். நான் கூப்பிட்டப்புறம் வந்தியே, துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீக அஷ்டலட்சணா சரணாகதம் என்று கூட்ட அப்புறம் கையை உயரே தூக்கி கூட்ட அப்புறம் என்னை காப்பாற்றினாய். யோவேத்து யுகபத் சர்வம் என்றபடி பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருந்தும் ரட்சிக்க சக்தனாயிருந்தும் நீ அப்போதே என்னை ரட்சிக்க நீ வராமையினாலே நீ ஜீவித்திருக்கிறாயோ என்று சந்தேகித்திருந்தேன் என்று திரௌபதி துக்கம் தழும்பி புலம்பினா போலே அடியேன் இப்படி அபார சம்சார சாகரத்தில் ஆவாரார் துணை என்று அழுந்துவதை ரட்சண சக்தனான நீ பார்த்திருப்பது உச்சிதமாகுமோ என்று இங்கு ஈஸ்வரனுடைய ஞான சக்திகளை இருந்து என்ன பிரயோஜனம், என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்வது போல வியாக்கியானித்திருக்கிறார்கள். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.